வணக்கம். இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போகிறோம், பண்ணுறோம், பிடிக்கிறோம், செய்கிறோம் இல்லைங்களா? வெளியூரெல்லாம் போகும்போதுங்க ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்துக்கணுங்க. இப்போ டிஃபன் சாப்பிட்டு சர்வர் வந்து நமக்கு ஓடி ஓடி டிஃபன் ஹோட்டலில் வந்து டிஃபன்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கு சம்பளம்லாம் கொடுக்குறாங்க ஹோட்டலில். இருந்தாலும் அவர் எதிர்பார்ப்பார். என்ன எதிர்பார்ப்பார்னா, எப்படி சார் நமக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போவார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு தான் நமக்கு அந்த பாடுபட்டு நமக்கு, சார் சட்னி வேணுங்களா சார், அது வேணுங்களா சார், இது வேணுங்களா சார் கவனிக்கிறார். கவனிக்கும்போது நாமளும் சாப்பிட்டு வர்றோம். பில்லுக்கு மேலே ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு வரணுங்க. ஒரு 20 ரூபா நான் கொடுத்துட்டு வரணுங்க. கொடுத்துட்டு வரும்போது அவருடைய மனசு குளிருதில்லைங்க, நமக்கு நல்லது நடக்குங்க. அப்புறம் சின்ன சின்ன வியாபாரிகள் அந்த காய் விற்கிறவங்க, அது விற்கிற இது அவங்ககிட்ட பேரம் பேசவே கூடாதுங்க. இப்போ 20 ரூபாயா எவ்வளோங்க? 20 ரூபாங்க ஒரு கிலோ கொடுங்க போட்டுறணும். 25 ரூபாயா கொடுங்க ஒரு கிலோ. அப்படி சின்ன வியாபாரிகிட்ட, சின்ன தொழில் பண்ணுறவங்ககிட்ட பேரமே பேசக்கூடாதுங்க. அவங்க கேட்குற காசு கொடுத்து வாங்கிடணுங்க. சரிங்களா? அவங்க முதல் போனியாச்சே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி விலைய வகுரறிஞ்சு விட்டு கொடுப்பாங்க. அது நமக்கு எஃபெக்ட் ஆகுன்னு சொல்ல வர்றேன். மனுஷனை ஏமாற்றக்கூடாதுங்க, பொய் பேசக்கூடாதுங்க. பொய் எக்காரணத்தை கொண்டு பொய் மட்டும் பேசக்கூடாதுங்க. பொய் பேசக்கூடாதுங்க. தகரிமாக நிற்கிறேங்க. ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா? இப்போ ஒய்ஃபுக்கிட்ட ஒரு தப்பு பண்ணிட்டேன் குடும்பத்தில், நீங்கள் வந்து அதை மறைக்கிறதுக்கு ஒரு 50 பொய் பேசவே கூடாது. ஒரே தடவை ஆமாம் ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, இப்போ என்ன தண்டனை வேணாலும் நீ கொடு, தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சதுங்க பிரச்சனைங்கிற நான். சரிங்களா? பாருங்கள். ஓகே, வச்சுட்டுங்களா? நான் சொல்கிறேன் கரெக்டுங்களா? ஒரே ஒத்துக்கணும். ஒத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.